ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீடியோ போட போகிறோம். இது எவ்வளோ நாளைக்கு இந்த டைலாக் சொல்ல போகிறேன்னு தெரியல. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து எகெயின் டேம் வந்து நிறைஞ்சிருக்குது. இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டே வர போகிறேன். அதுக்கு முன்னாடியே எல்லோரும் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிவிட்டு செமையாக போயிடுச்சு. நான் ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறேன், வர முடியல. ஸோ இன்றைக்கி சண்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வாங்க இன்றைக்கி பார்த்துடலாம். எல்லாம் எனக்கு விளாக் எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவே இல்லை. இவள் வந்து ஒரு டம்மி விளாக் எடுத்துகிட்டு இருந்தா சும்மா மெமரிஸ்க்காக. சரி ஓகே நம்மளும் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். சரி ஓகே, சவுண்டு எவ்வளோ வருதுன்னு பாருங்க பா. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அப்படியே பாருங்க கீழே. இதுதான் தவறான செயலுங்கிறது. கீர்த்தி செம்ம சவுண்டு வருது. கீர்த்தி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே போய் விழுந்துடும். அதை நான் நினச்சேன் எங்கள் தங்கச்சி ஆபத்தான ஏரியாவில் நின்றுட்டுருக்கான்னு. அப்புறம் போய் பார்த்தா இவ்வளோதான் ஆழமாக இருக்குது. அங்கே ஒரு பாலம் தெரியுது பார்த்தீங்களா? அதில் தான் பஸ் கார் எல்லாமே போகும், வண்டியெலாம் போகும். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படியே வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? அடுக்காக தெரியுது. நிறைய செடியெலாம் முளைச்சிருச்சு, செடி கொடியெலாம். பட்டு இதெல்லாம் சுத்தமானால் இன்னும் செமையாக இருக்கும். பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. ஏதோ அமேசான் கார்லேருந்து இருக்க மாதிரி பார்க்கலாம். ஏதாவது அட்வென்ச்சர் நடக்குதான்னு, ஏதாவது பாம்பு கீம்பு பார்க்கலாம். ஒரு டைம் வரும்போது ஒரு மலை பாம்பு பார்த்தோம் பார்த்தீங்களா? அப்படியே அடிச்சுட்டு தண்ணி போயிருக்கு. அப்போ எவ்வளோ தண்ணி வந்திருக்கும். இது வந்து டேம் நிறைஞ்சு நான் வந்து 1 வீக் அப்புறம் தான் வந்திருக்கேன். இன்னும் எவ்வளோ தண்ணி போயிருக்குன்னு என்னால் இமேஜினேஷனே பண்ணி பார்க்க முடியல. கீர்த்தி ஆவாரமும் பறிச்சுட்டு போகலாமா? பேச ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 2 ஸ்டாப்புக்கு முன்னாடியே இறங்கிட்டோம் எங்கள் பாட்டி தோட்டத்தில் இருந்து. எவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் அழகாக இருக்குது. ஆர்வ கோளாறில் 2 ஸ்டாப் முன்னாடியே இறங்கிட்டோம். எப்படி போக போகிறேன்னு தெரில. சரி வாங்க, இன்றைக்கி உங்களை நம்பி தான் விளாக் எடுக்கிறேன். இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. விளாக் எடுக்காத என்னையும் விளாக் எடுக்க வச்சுட்டாங்க. என் தங்கச்சிக்கு தான் கிரெடிட்ஸ் கோ டு த கீர்த்தி. இதை வந்து இன்னுமே வந்து இந்த மேட்டூர் சேலம் சேலம் மேட்டூர் பவானி சாகர் அந்த மாதிரி மாதிரி அழகாக அலங்கரித்து வச்சா இன்னும் செம்மையாக இருக்கும் பார்க்குறக்கு. இப்போலாம் வந்து செடியெலாம் கொடிலாம் முளைச்சிருக்கு நிறையா. இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நிறையா அழகு செடியெலாம் வச்சுருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் இருக்குது. ஒரு டைம் பெயிண்ட் அடிக்க வந்தாங்க, இந்த பார்டர்லாம் சேர்த்து பெயிண்ட் அடித்தாங்க. அது மட்டும் ஞாபகம் இருக்குது. பாருங்கள், நம்ம அங்கேருந்து சுற்றி வந்திருக்கோம். இது வந்து குட்டி வீடு. இது வந்து என்னென்னா இந்த டேமில் கண்காணிப்பாங்களே அவங்க இருக்க ஏரியா. நம்ம ரொம்ப டூ லேட்டுங்க. ஏன்னா அங்கே தண்ணி வளைஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா? அங்கெல்லாம் வந்து கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருந்துச்சு. நான் யாராவது அப்போ வந்து எடுத்த வீடியோ இருந்துச்சுன்னா அப்படியே கிளிப் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. பட் இருந்தாலும் இப்போ பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. தண்ணியில் அப்படியே சேரும் சகதியமாக போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ செடி கொடியெலாம் தண்ணி போகிற இடத்துல முளைச்சிருக்குதுன்னு. தண்ணி நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு குதிச்சிடக்கூடாது. அப்போல்லாம் நிறையா தான் இதெல்லாம் மூழ்கி இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நிறையா முள் செடிங்களாம் இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, நிறைய பக்கம் தண்ணி நிறையா இருக்குன்ட்டு காரணத்தை கொண்டு குதிக்கவே கூடாது. உள்ளே என்ன வேணால் இருக்கலாம். எத்தனை பேருக்கு இப்படி மொபைல் கீழே வச்சுட்டு பார்க்கும்போது விழுந்துருமோ, இல்லை நாம விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது. அதையும் தாண்டி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஐ திங்க் மீன் பிடிச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து டேமோட எண்டிங். ஃபஸ்ட்டு டேமோட இன்ட்ரக்ஷன் கொடுத்துடலாமா? பாதி வீடியோ முடிஞ்சிருச்சு. அந்த மலை இருக்குது பார்த்தீங்களா? அந்த அடிவாரத்திலிருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த மலை அடிவாரத்தில் வந்து முடியுது. எவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில டேமில், அதாவது குண்டேரிப்பள்ளம் சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் இருக்குது, அங்கெல்லாம் வந்து லாஸ்ட் அந்த எண்டு மலை வரைக்குமே தண்ணி நிறைஞ்சிருக்கும். பட் இங்கே வந்து பாதி தான் நிறைஞ்சிருக்கும். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நிலம்லாம் இருக்கும். அங்கே வந்து விவசாயம்லாம் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி கட்டியிருந்தால் எண்டு அது வரைக்கும் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு விவசாய நிலமாக தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி வந்து இயற்கையெல்லாம் உருவாகலை. இதெல்லாம் செயற்கையாக கட்டுனது தான். அப்போல்லாம் வந்து
தண்ணியெல்லாம் நிறைய வேஸ்டாகி போயிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. அப்போது இந்த விவசாய நிலத்தில் இருந்தவங்கள எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அதெல்லாம் அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது வேறு நிலம் கொடுத்துருக்காங்க. அது போக அதுக்குள்ளேயும் நிறையா விவசாய நிலம்லாம் இருக்குது. அதோட எண்ட் ஆயிரும். பட் ரொம்ப தண்ணி அதிகமாக வந்துருச்சுன்னா அதிகமாக அடிச்சிட்டு போயிடும். விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும் போதெல்லாம் ஏதாவது பயிரெலாம் நல்லா வரும்போது இது மாதிரி தண்ணி வந்துச்சுன்னா அவங்களுக்கு கஷ்டம்தான். பட் என்ன செய்கிறது, ஏதோ எனக்கு தெரிஞ்ச கதை சொல்லியிருக்கேன். எல்லாருமே இப்படி தான், எல்லா டைம் கட்டும்போது இது மாதிரி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். இதை வந்து சிம்பிளாக சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. கேஸ் நாங்கள் அப்படியே பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டோம். சொல்லி வாய முடியல. அந்த தோட்டம்லாம் பார்த்தீங்களா, அந்த காடு, அதில் வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க, பார்த்துட்டாங்க எங்களையே. விளாக் எடுக்கிறது வேறு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. எங்களுக்கு ஒரு ஐ காட் சை மூமெண்ட். சரி, ஓகே, அப்படியே கிளம்புறோம். கீர்த்தி, அந்த மலையிலேருந்து தண்ணி அப்படியே அடிச்சுட்டு வரும். அங்கே பெய்கிற மலையிலேருந்து அப்படியே அடிச்சுட்டு அப்படியே வருது பாருங்க. அந்த மலையில் இருக்க அந்த மலையோட நிழல் அப்படியே தண்ணியில் தெரியுது, அழகாக இருக்குது பாருங்க. இதையும் வந்து விட மாட்டாங்க, விறகுலாம் பொறுக்கிக்குவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க. இயற்கை நம்மளுக்கு நிறைய கொடுக்குதுல்ல, பட் நாம தான் இயற்கைக்கு எது கொடுக்குறதில்ல. சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த லொக்கேஷன் எல்லாம்? அப்படியே நான் 360 அப்படியே காமிக்கிறேன். வந்து பார்க்கும்போது அந்த குட்டி குட்டி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து சத்தியமங்கலம். சத்தியமங்கலத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் உள்ள இருக்குது. ஓகே காய்ஸ், மேலேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம். அவ்வளோதான், ஃபினிஷ். ஆனால் விளங்கிக்கிட்டு எப்படி வச்சு தப்பிக்கணும் வாங்க. டைம் ஆயிடுச்சு, அதுங்களாம் வந்து உணவுக்காக தேடி போயிட்டுருக்கு. நம்மளும் நம்ம உணவுக்காக தேடி போகலாம் வாங்க. ஓகே காய்ஸ், டேம் பிளாக் முடிஞ்சிச்சு. நம்ம அப்படியே டேம் பின்னாடி தெரியுதுங்களா கொஞ்சோண்டு, அதுலேருந்து அப்படியே இதில் வந்துட்டுருக்கேன். டிஸ்டர்பன்ஸ், தண்ணி அப்படியே மண்ணிலிருந்து வருதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அது ஓகே, ஃபைனலாக நம்ம தோட்டத்தில் போய் ரீச் ஆகிட்டு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம் விளாக. வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு இது வேலையை வந்து சமைச்சு சாப்பிட்டு இங்கேயும் ரொம்ப நாள் ஆச்சு. வந்ததுலேருந்து எந்த வழியாக அந்த டேம்லேருந்து இது அடிவாரத்தில் தானே இருக்கும் இந்த தோட்டம்லாம். ஸோ வந்து எந்த வழியெல்லாம் கிடைக்குதோ அந்த வழியெல்லாம் தண்ணி போயிட்டுருக்கேன். சூப்பராக இருக்குல்ல. வாய்க்கால், இது வந்து வாய்க்காலாமா, கிடைச்ச வழியில் பூந்து பூந்து வந்துட்டுருக்கேன். நான் ஏன் இந்த விளாக் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணலான்னு பார்த்தேன் பெரும்பள்ளம் அணையோட. பட் அங்கே வந்து பார்த்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் எங்கள் பாட்டி தோட்டத்தில். ஸோ அதை ஒரு டைம் காமிச்சிடலாம். போகிற வழியில் இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டில் பயமாக இருக்குது இது வழியே வர்றதுக்கு. கொஞ்சம் 7 வயசானதுனால ஓகே.
போன விழாக்கில் தொட்டஞ்சனிக்கு மட்டும் தான் பார்த்தோம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் அதோட பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஆஹா, அழகாக இருக்குது. இதில் நிறைய முள் இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் காதல் கம்மலாக போட்டுவோம். இப்பவும் போட்டு விளையலாமா? டைம் இருந்தால் செஞ்சு பார்க்கலாம். இதையும் பறிச்சிக்கலாம். பொறி பொறி என்னன்னு தெரிலங்க. வ்ளாக் போடும்போது மட்டும் அவ்வளோ பேசுவேன். அப்படியே வீட்டுக்கு போனால் அப்படி சடனாக சைலண்ட் ஆயிடுவேன். அனைத்தும் போய் பயங்கரமாக பாட்டெல்லாம் பாடுது. எல்லாம் வைப் பண்ணிட்டு இருப்பாங்க போல. நாமளும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் எங்கள் பாட்டி வீடு. குட்டியாக அழகாக இருக்குது. நிறையா பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன் வீடியோவில். சரி வாங்க, கலகா வரைச்சிட்டு இருக்கிறாங்க, போய் பறிக்க போடாமல் இருந்தால் சரி. இவன் தான் ராமு, ரொம்ப வருஷமாக எங்கள் கூட இருக்கிறான். ஏய், ஒரு வாட்டி கூப்பிட்டா போதும். மதியம் வந்திருக்கோம். சொல்றோங்க. ஆமா, டேம் பார்க்க வேணாமா? சாப்பிட்டு வரேன், பாய். ஏதோ கறி எதிர்பார்த்து வந்தோம். ஆட்டாச்சு, கலக்க பறிக்க சொல்லுவாங்க. நம்ம வெளியவே வரக்கூடாது. நானும் என் தங்கச்சியும் மத்தி மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். அவன் ரெடி பண்ணிகிட்ருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், சாப்பிட்றேன். ஒன்லி யூடியூப் வீடியோஸில் தான் பார்த்துருக்குறேன். எப்படி செஞ்சிடலாம். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குன்னு. இப்படி வெள்ளி சில்வர் கலரில் இருக்குது. ஓகே, சேஞ்ச் த காஸ்டியூம். இந்த கம்மல் எப்படி இருக்கு? கொஞ்ச நேரத்தில் காஞ்சி போயிடும். கலரு ஒரு தடவை போகுது. மீனில் மசாலாலாம் தடவிட்டு எனக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது காமிச்சிட்டேன். ஐயோ, சர்ப்ரைஸே இல்லை. ஓகே, இங்கே இது வந்து ஒரு வாய்க்கால் போகுது. அதுதான் உங்களுக்கு காமிக்கலான்னு இருந்தேன். ஆறையெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போல்லாம் ஃபஸ்ட்டு அதை விட இப்போல்லாம் கொஞ்சம் செடிங்க, அந்த முருங்கை மரம் வந்து மறைச்சதுனால தான் கொஞ்சம் பியூட்டி போயிடுச்சு. நண்டு இருக்கான்னு பாரு கீர்த்தி. சின்ன வயசுலேருந்து மாறாத விஷயம்னு பார்த்தோன்னா இந்த பிளேஸ் தான் கீர்த்தி. இங்கே வந்துலாம் நீச்சல் அடிப்போம், குளிப்போம், குட்டியாக இருப்போம். இப்போல்லாம் சும்மா காலு கூட பத்தாது, அவ்வளோ தான். நாங்கள் பெருசாகிட்டோம். இந்த பள்ளம் அப்படியே தான் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்துட்டு பயப்படுவோம், இல்லை பாம்பு இருக்குமோ அப்படின்ட்டு தேடி தேடி பார்ப்போம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காம கம்மல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.